ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஸ்பின்னிங் சிறப்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பயோபாஸ் தான் கைஸ் பண்ண போகிறோம். போன பயோபாஸ் நம்ம எவ்வளோ டோக்கன் கிளைம் பண்ணியிருக்கோம்னா 190. அப்புறம் ஒரு நாள் மட்டும் 190 கிளைம் பண்ண முடிச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா 800 டைமண்ட் இருக்கும் கைஸ். போன தாட்டி ஸ்பின் பண்ண பஸ்ஸில் நமக்கு 90 டைமண்ட்லேயே அது கொடுத்துட்டானுங்க. அதனால் நமக்கு வந்து அது அதிகமாக டோக்கன் கிளைம் ஆகிடுச்சு கைஸ். 50 டோக்கன் எக்ஸ்ட்ரா கிளைம் பண்ணாலும் நமக்கு வந்து கரெக்டாக 190 கிளைம் பண்ணியாச்சு போனது பயோபாஸ். இப்போ இந்த பயோபாஸ் வந்துருச்சு கைஸ். நைட்டு 12 மணி ஆச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா மேலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் 29 நாள் 33 மணி நேரம் இருக்குது. அதிலே காட்டும் பார்த்துங்க டேஸ் கூட. பயோபாஸ் முதல்ல எப்படா வந்திருக்கு, நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக தான் கைஸ் இருக்குது. பண்டில் இருக்குது. பண்டில் பரவாயில்ல கைஸ். எப்பயுமே முக்கியம் தான் கொடுப்பேன். இந்த தாட்டி ஏதோ ஒரு பரவாயில்ல. ஒரு பேக் ஏதோ ஓரளவுக்கு இருக்குது. கிரனேட்லாம் இருக்குது. என்னடா கிரனேட் நல்லா இருக்குமான்னு பார்த்தா அது ஏதோ ஒரு நல்லா இல்லை கைஸ், பெருசாலாம் இல்லை. அப்புறம் குளோவால் ஒன்று இருக்குது கைஸ். அப்புறம் வந்து இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல கைஸ். பண்டில் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு ஓகே தான் கைஸ். என்னடா எடுப்போமா வேணாமான்னு ஒரு டவுட் தான் கைஸ். சரி, எல்லாத்துக்கும் ஸ்பின் பண்ணுறோம், இதுக்கு ஸ்பின் பண்ணி போடுவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு இருக்குது கைஸ். அதனால் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா பண்டில் ஓரளவுக்கு நல்லா தான் கைஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன எமௌண்ட் இது இருக்குதான்னு பார்த்தா எமௌண்ட்டில் கைஸ். எமௌண்ட்டு பதிலாக தான் குளோவால் கொடுத்துருப்பான் போல். சரி ஓகே, குளோவாலே இருக்குது, அதுவே போதுண்டா சாமி, சரி போய் ஸ்பின் பண்ணுவோம் போய் அப்படின்னு வந்துடுவாங்க கைஸ். போன தாட்டி கொடுத்த மாதிரியே அப்படியே மறுபடியும் அது 90 டைமண்ட் ஸ்பின் 40 டைமண்ட் ஸ்பின் பண்ணுறாண்டா, அப்படியே கொடுத்துருங்கடா அப்படின்னு எடுத்துகிட்டு அப்படியே ஓடியே போயிடுவேன். வேறு எதுவுமே வேண்டான்ற மாதிரி தான் கைஸ் செஞ்சு பார்த்தீங்கன்னா 811 டைமண்டில் ஸ்பின் வச்சுருங்க கைஸ். எவ்வளோ டைமண்டில் கிடைக்குன்னு மறக்காமல் பாருங்கள். எப்படி உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் பேர் கூட தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ டைமண்டில் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு. இல்லாட்டி கடைசி வரைக்கும் ஸ்பின் பண்ணிட்டு எத்தனை டைமண்ட் ஆச்சுன்னு பார்த்துட்டு அதுவாக சொல்லுங்கள் கைஸ், பார்ப்போம் கரெக்டாக யார் சொல்கிறீங்கன்னு. பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே போட்டிருந்தா கூட நம்ம ஆல்ரெடி பயோபாஸ் போட்டதுனால நமக்கு 319 டைமண்ட் கொடுத்தோம்னா அப்படியே பயோபாஸ் போட்டுக்கலாம் கைஸ். ஸ்பின் பண்ணோம்னா அதிகமாக வரல, கம்மியாக வரல கைஸ். ஸ்பின் பண்ணுறப்போ வந்து அது மோஸ்ட்லி அதிகமாக தான் கைஸ் வரும். பார்க்கலாம் எத்தனை எவ்வளோ டைமண்ட் வருதுன்னு. பார்த்தீங்கன்னா ஒரு 5 டோக்கன் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் சிங்கிள் டே கர்நாகரா எல்லாத்துலேயும் இதே தான் மாட்டிச்சு. இப்போ பாருங்கள் 5மே ஒரு டோக்கன் தான். 38 தானே வந்துருக்குது. இன்னும் வேணுமாடா டே, 90 வேணுமாடா டே. பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுக்காங்கடா டே. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா டே கர்நாகரா, கொஞ்சம் அதிகமாக கொடுறா அப்படின்னு தான் கைஸ் இருக்குது. ஆனால் கொடுக்குறானா இல்லையான்னு தெரில, பார்ப்போம். பார்த்தா டே ஒன்று பாடா 10 கொடுத்துட்டான். போடு கைஸ், 10 கொடுத்துட்டான். என்னன்னு தெரில, கருணாகரன் ப்ரோ இறக்கப்பட்டான் போல். நமக்கு பரவாயில்ல, 10 கொடுத்துட்டான். மறுபடியும் போட்டு ஒரு இன்னொரு 10 போடு கைஸ். வேறு மாதிரி 10 கொடுத்துட்டா ஒரு வழியாக. நமக்கு ஒரு வழியாக 10 கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா 76 வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் ரெடி. இன்னொரு 14 டோக்கன் தான்டா கொடுத்துடுங்கடா டக்குன்னு. அப்படியே இன்னொரு 10 ஓட்டுட்டேன்னா போதுடா. போடு 10 டேட்டேன்னா 3 2 ஐயோ கைஸ் 1 3 2ன்னு கொடுக்குறானே. இன்னொரு 10 கொடுங்கடா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா கொடுக்க மாட்டாங்களா. சரி 4 டோக்கனாவது கொடுங்கடா அப்படின்னா 4 டோக்கன் எப்படியும் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 4 டோக்கன் ஒன்று கொடுத்துருக்குறேன் கைஸ். என்னங்கடா கரெக்டாக கொடுத்தா அப்புறம் 2 டோக்கன் எக்ஸ்ட்ரா இருக்கும் போல கைஸ். 3 டோக்கனுக்கு அதிகமாக இருக்குது. சரி ஓகே, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணுறதுக்கு கைஸ். இதுக்கு மேலே ஸ்பின் பண்ணி நம்ம டைமண்ட் வேஸ்ட் பண்ணுறத விட நம்ம எக்ஸ்சேஞ்சாக பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறோம் கைஸ். இப்போ ஒரு வழியாக நம்ம பயோபாஸ் வந்து போட்டுட்டாங்க கைஸ். போட்டுட்டு கடைசியில் வந்து எவ்வளோ வந்து கிளைம் பண்ணுறோன்னு பார்க்கலாம் கைஸ். பார்த்துட்டு நெக்ஸ்ட் பயோபாஸில் வந்து மறக்காமல் அது போடுறேன் கைஸ். பார்த்துட்டு எவ்வளோ இது கிளைம் பண்ணியிருக்கிறேன்னு பாருங்கள். நீங்களே யாராவது போட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த இதில் பயோபாஸ் ஓரளவுக்கு தான் கைஸ் இருக்குது. போடுறேன்னு விருப்பப்பட்டீங்கன்னா போடுங்க. இல்லாட்டிக்கு டைமண்ட் சேர்த்து வச்சுக்கிங்கன்னா வேறு ஏதாவது ஈவெண்ட் இருந்துச்சுன்னா போடலாம் கைஸ். நெக்ஸ்ட் வந்து நான் இது ஈவோ வாலெட் வேறு வருது கைஸ். யாரெல்லாம் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள். ட்ராகன் ஐக்கி வருது, கம்மிங் பேக் ட்ராகன் ஐக்கெல்லாம் வருது. யார் எடுக்க போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ், பார்ப்போம். பார்த்தீங்கன்னா லேடி பண்டில் ஒரு வழியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ லேடி பண்டில் போட்டு கட்டுறேன் கைஸ். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. லேடி பண்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தான் கைஸ், ஒருத்தா தான் இருக்குது. அந்த மம்மி இதில் சூப்பராக தான் கைஸ் இருக்குது, பார்த்துக்கலாம் பாருங்கள். அடுத்து மேல் பண்டில் எடுத்துகிட்டு போட்டுடலாம் கைஸ். மறக்காமல் பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். யாராவது எடுக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ், பார்ப்போம் கைஸ்.